இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எதிர்பாராத சவால்கள் வரும் பொழுது அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்தின் உறுதித்தன்மைகள் சோதிக்கப்படுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேலுடைய நண்பர்களாக இருந்ததினாலே தானியேல் ஒரு பெரிய சொப்பனத்துக்கு ராஜாவுக்கு விளக்கம் கொடுத்த பொழுது அவர்களுக்கும் உயர்வு கிடைத்தது. அந்த உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருந்த பொழுது சாத்தான் தேவனுடைய பிள்ளைகள் உயர்வை விரும்பவில்லை. அவன் அவர்களுக்கு எதிராக தீமை செய்யும்படி திட்டமிடுகிறான். அப்படித்தான் இங்கே அவர்கள் ராஜாவை ஏமாற்றி இவர்களுக்கு எதிராக ஒரு சதி திட்டமிடுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பாரா சவால் வந்த பொழுதும் தாங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் ஒரு நாளும் மறுதலிக்கவில்லை. அவர்கள் உறுதியாக சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இங்கே தப்புவிக்கவன். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எந்த சூழ்நிலையிலும், அக்கினி பிரச்சனையிலும், போராட்டத்திலும், மோசமான மனிதர்களிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவன். அடுத்த வசனம் மிக வல்லமையான வசனம். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின சிலையை வணங்குவோம். எந்த ஒரு தீர்மானம்! தேவன் மேல அலாதியான ஒரு விசுவாசம். அதற்கும் மேலாக ஒருவேளை அப்படி நடக்காவிட்டாலும் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுவதில் உறுதியாக. என்ன நடந்தது? காரியம் தலைகளாய் வர அந்த அக்கினி சூளையில் தேவன் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்களை விடுவித்தார். எந்த ராஜா அவர்களை உள்ளே தூக்கி போடணும், அந்த ராஜாவும் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு யெகோவா தேவனே உண்மையான தேவன் என்று பிரகடனப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் மூலமாக தேவநாம மகிமைப்பட போகிறது. ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் சவால் வரும் பொழுது ஆண்டவருக்காக நெல்லுங்கள். அவர்களை தப்பிப்பார் என்று அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாக வெற்றி வரும். முன்னால் இருந்ததை விட உயர்ந்த பதவிக்கு கற்றுக்கொள்வேன். ஜெபிக்கிறேன். தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர் என்பதை வார்த்தையாக அல்ல, எங்கள் வாழ்க்கையிலே அதை நாங்கள் அனுபவித்து ஜெயித்து வாழ உதவிச்சு. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை பேச ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதா.